திருப்பூர்ல போதை சாக்லேட், போதை ஊசி, போதை மாத்திரை ரொம்ப சர்வசாதாரணமா கிடைக்கும் சொல்லிட்டு குற்றச்சாட்டுகள் அதிகமா உண்மைதானே. நீங்க சொல்ற கருத்தை நான் ஏத்துக்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் அதிகமாக இருக்கு. குறிப்பாக நகர்ப்புற பகுதி, அதுவும் குறிப்பாக திருப்பூர் போன்ற பகுதியில காமன் கம்ப்ளைண்ட் போதை சாக்லேட்டு, ஊசி, அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இதை பத்தி பேசினா முதலமைச்சர் மேல என்ன போடுறாரு? கிரிமினல் டிஃபமேஷன் கேஸ் போடுறாரு. இதை பத்தி நீங்க பத்திரிகை நண்பர்கள்ட்ட பேசி நடவடிக்கை எடுங்க. நாங்க எல்லோருமே 15 மணி நேரம் கொடுத்து செலவு செய்து கொண்டிருக்கின்றோம் ஒரு வாரம் முழுவதும். முதலமைச்சர் அவர்கள் இதை பற்றி பேச வேண்டிய முதலமைச்சர் இதை பத்தி பேசுற எங்க மேல கிரிமினல் டிஃபமேஷன் கேஸ் போடுறாங்க. அதான் விந்தை இது. அதனால் மாநில அரசு நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. அதுவும் இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலை பிரதிபலிக்கும். எலெக்ஷன் கமிஷனுக்கு வேலை இல்லை, பிஜேபிக்கு வேலை இல்லை. ரெண்டு பேர் ரூம் போட்டு உட்காந்து யோசிச்சு வந்து உடனே போடுங்க. ரெண்டு வேலை இல்லை நினைக்கிறீங்களா? கட்சிக்கு வேலை இருக்கு, எலெக்ஷன் கமிஷனுக்கு வேலை. ஜனவரி 2ஆம் தேதி மோடி வர்றாங்க. எங்க வர்றாங்க? திருச்சி. ஜனவரி 19, 20 மோடி ஐயா வர்றாங்க. எங்க வர்றாங்கன்னா ராமேஸ்வரம் வர்றாங்க, திருச்சி வர்றாங்க. ஜனவரி 22, இப்ப சொன்னீங்கன்னா அடுத்த திமுக என்ன சொல்லணும்னா, ஜனவரி 22ஆம் தேதி ராம கோயில் பிராண பிரதிஷ்டை வச்சாங்க, அதனால தமிழகத்துக்கு வந்தாங்க, அப்பவே எலெக்ஷனை பத்தி தெரியுது. அபத்தம். மோடி அவர்கள் ஜனவரி 2ஆம் தேதி வரும்பொழுதே சொன்னாங்க, இந்த புத்தாண்டு தமிழ் மண்ணிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய முதல் நிகழ்வு தமிழ்நாடு. ஜனவரி 18, 19 உங்களுக்கு தெரியும், வந்தது ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை. அந்த நிகழ்ச்சிக்காக கோயிலுக்கு வந்தாங்க, அரசு நிகழ்ச்சி பண்ணாங்க. அதன் பிறகு மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. நான் ஒரு வருஷமா கட்டிட்டு இருக்கேன். இங்க வர்றாங்க, எல்லா மக்களையும் பார்க்க வர்றாங்க. போன ஆண்டு 4 முறை 5 முறை வந்தாங்க. அதுவும் தேர்தலுக்காக தான் வந்தாங்களா. வீட்டை விட்டு வெளியே வராத முதலமைச்சர் ஒருவர் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்காரு. துபாய்க்கு போறாரு, ஸ்பெயினுக்கு போறாரு, ஜப்பானுக்கு போறாரு, சிங்கப்பூருக்கு போறாங்க. திமுக காரங்க அதை பத்தி பேசுறது இல்லை. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பிரதமர் அவர். இன்னைக்கு திமுக காரங்க போன வருஷமும் பிரதமர் அதிகமா வந்தாங்களே, இப்ப தமிழ்நாடு தேர்தலுக்காக வந்தாங்களா? என்னன்னு அபத்தமான குற்றச்சாட்டு. ஆனால் திமுக நண்பர்கள் யாரெல்லாம் இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ, நான் சொல்வது, உங்க முதலமைச்சரை வெளியே வர வேண்டாம் நான் சொல்லலாம். உங்க முதலமைச்சர் டெய்லி நகர்வலம் கூட்டிட்டு வரலாமே. உங்க முதலமைச்சர் ஸ்பெயினுக்கோ, துபாய்க்கோ, சிங்கப்பூரோ, ஜப்பானோ போறதுக்கு இதே முதலமைச்சர் வெளியே வந்திருக்கலாமே, ஏன் வரல? திமுக முதலமைச்சர் வெளியே வரவே இல்லை, வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்காங்க. ஆனா பிரதமர் அவர்கள் இந்தியா முழுவதும், ஆனா தமிழ்நாடு மட்டும் கணக்கு இல்லை. இதே பிரதமர் கர்நாடகாவில் இதே அளவுக்கு போயிருக்கிறாங்க. இதே பிரதமர் தெலுங்கானாக்கு போறாங்க. இதே பிரதமர் வெஸ்ட் பெங்காலுக்கு போயிருக்கிறாங்க. அப்ப இந்தியாவில ஒரு மாநிலமுமே இல்ல நீங்க எங்க மாநிலத்துக்கு 10 டைம் வந்துட்டீங்க, அப்ப தேர்தல் தேதி தெரியுமானா? இந்த பிரதமர் உழைக்கிறார். 24 மணி நேரம் ஐயா சொன்னது போல வீதியில் இருக்கிறாங்க, மக்களை சந்திக்கிறாங்க. வெஸ்ட் பெங்காலுக்கு எத்தனை முறை போயிருக்கிறாங்க? ஜனவரிக்கு மேல எத்தனை முறை? 4 நாட்கள்ல 2 பொதுக்கூட்டம் போட்டாங்க, 3 பொதுக்கூட்டம் போட்டாங்க. எல்லா இடத்துலயும் நடக்கிறதா. அதனால் கடுமையாக உழைக்கக்கூடிய பிரதமர், உழைக்கவே தெரியாத ஒரு முதலமைச்சர். அதனால ஒப்புச்சப்பானியா திமுக தோக்க போறதுக்கு இப்பவே ஒரு காரணத்தை சொல்லணும். அவங்க தோக்குறாங்கிறது உறுதி ஆயிடுச்சு. காரணத்தை என்ன சொல்றாங்க? பிரதமர் அதிகமா வந்தாங்க. பிரதமர் அதிகமா வர்றது நல்லது தானே, கெட்டதா? நாளைக்கு பிரதமர் கோயம்புத்தூருக்கு வந்து வீதியில வந்து மக்களை சந்திப்பது நல்லது தானே, கெட்டதா? ஒரு பிரதமரே வீதிக்கு வர்றாரு. இத்தனால எப்படி இருந்துச்சு? பிரதமரை பார்க்கணும்னு ஐயாவுக்கு தெரியும். பெரிய பொதுக்கூட்டம் போட்டு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை பொதுக்கூட்டத்துல போய் உட்கார. இன்னைக்கு பிரதமர் வேண்டாங்க, நானே உங்க ஊருக்கு வர்றேன், உங்களை சந்திக்க வர்றேன், நீங்க வந்து எனக்கு அன்பை கொடுங்கன்னு சொல்றாங்க. அதையும் தப்புங்கிறாங்க. அப்ப அரசியல் எந்த அளவுக்கு மாறி இருக்கு பாருங்க. நாங்க சாமானிய மக்களை நோக்கி நம்முடைய அரசியல் பயணம் செய்கின்றோம். திமுக இன்னும் அவர்களதோ எஜமானர்களை போல சேலத்துல மாநாடு போட்டா வண்டி எடுத்துட்டு சேலத்துக்கு போனோமா? ஸ்டாலின் அவங்க பொள்ளாச்சியில மாநாடு போட்டா ஸ்கூல் வேன் எடுத்துட்டு பொள்ளாச்சிக்கு போனோமா? நாங்கள் அதை விரும்பலீங்க. நான் மக்களை நோக்கி வர்றோம். அது தப்பா நீங்களே சொல்லுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.